ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 13 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் என்ன ஆகும், நம்ம ஹீரோ அந்த டிராகனை சமான் பண்ணியிருப்பான். கூடவே வேற ஒரு உலகத்தை சேர்ந்த நிறைய வீரர்கள் வந்திருப்பானுங்க. அந்த ரெனால்டோ நம்ம ஹீரோவை கொல்ல பார்த்துருப்பான். நம்ம ஹீரோ அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதை நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த ரெனால்டோவோட கால் முட்டியை உடச்சிடுறான். அவன் நிற்க முடியாம தடுமாறி நிற்கும் போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா என்னை விட ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருந்து ரெனால்டோ கூட ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவ வேண்டாம் இது நடக்கக்கூடாது, ரெனால்டோவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. உடனே இங்க ரெனால்டோ என்ன சொல்லுவான், நீங்க எல்லாருமே தப்பிச்சு போங்க, இவன் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ டேய் வாய மூடுங்கடா அப்படின்னு அந்த ரொனால்டோவை அப்படி ஓங்கி எட்டி மிதிப்பாரு பாருங்க. அவன் பறந்து போய் விழுந்துட்டு இருப்பான். அப்புறமா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரொனால்டோ நம்ம ஹீரோவை பார்த்து டேய் முடிச்சுட்டு அவ்வளோன்னு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவ்வளோதானே முடிச்சுட்டா போச்சு, நான் நரகத்தில் இருக்கும்போது எந்த ஒரு கருணையும் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு மான்ஸ்டரும் என்கிட்ட கெஞ்சி கேட்டாலுமே எனக்கு அப்போ எந்த கருணையும் கிடையாது, ஒன்லி கோவம் மட்டும்தான், கொன்று போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது பிளாஷ்பேக்ல நரகத்தில் நம்ம ஹீரோ கொன்ன மான்ஸ்டரை பாருங்க, எவ்வளோ மான்ஸ்டர் அசால்ட்டா கொண்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இவனுக்கு மட்டும் என்ன இறக்கம் கட்டவா போறான் அப்படின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு குறுக்க போந்து இல்ல வேண்டாம் இவனை உயிரோடு விட்டுருங்க, ரெனால்டோ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது இவேதுக்கு குறுக்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இல்ல ரொனால்டோவை மட்டும் உயிரோடு விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக என்ன கொண்டுருங்க, அவன் இறந்து போனானா எங்களோட எம்பேர் நம்பிக்கையே போயிடும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல வளன்னு பேசாத அந்த பக்கம் போ, நான் இந்நேரத்துக்கு உங்ககிட்ட தோத்து இப்படி கீழே விழுந்து உங்ககிட்ட கெஞ்சிருந்தா நீ என்ன விட்டுருப்பியா, நீ இந்த ட்ராமாவெல்லாம் என்கிட்ட நடத்திட்டு இருக்காதே, அந்த பக்கம் கெஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோமா பேசிடுவான். அதை பார்த்துட்டு அங்கே அந்த ரெனால்டோவும் உனக்கெல்லாம் இதேமே கிடையாதாடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இவன் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம் பாப்பா பார்க்கும். டக்குன்னு சிஸ்டம் பாப்பா பாக்கி கயா சிஸ்டம் இப்போ அந்த டிராகன் வந்த உலகத்தில் வேற உலகத்துலேருந்து இந்த ரெனால்டோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அதனால இவங்களை திருப்பி அனுப்புறோம்னு சொல்லிட்டு சிஸ்டம் அப்படி பாப்பா பாக்கி சொல்லிடுமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது திருப்பி அனுப்ப போகுதா, இல்லை நான் இதை விடக்கூடாது, அவங்க கிட்ட இருக்க அந்த எக்யூப்மெண்ட் அந்த வெப்பன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலான்னு போவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அந்த சிஸ்டம் அவங்க எல்லாத்தையுமே திருப்பி அவங்களோட உலகத்துக்கே அனுப்பி வச்சிருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த சிஸ்டம் என்ன என்கிட்ட விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகன் உயிருக்கு போராடிட்டு இருக்குமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இதை வேற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது ஆமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், நான் நரகத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு காரணமே கிம்ச்சி சாகா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் தான், அதை விட்டுட்டு நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். சரி இந்த டிராகனை முதல்ல நான் ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டிராகன் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். நான் வந்துட்டேன் உன்னை ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அது நட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிட்ட உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அந்த டிராகனு இவங்கெல்லாம் ஆர்னன் எம்பையரை சேர்ந்தவங்க, அங்கே வேம்பயரு மான்ஸ்டரு அப்புறமா இந்த மாதிரி எல்ஃபு பத்தாவதுக்கு டிராகன்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த டிராகன் கிட்ட நம்ம ஹீரோ நீ உன் சைஸை அப்படி கம்மி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவ்வளோ பெரிய சைஸை அப்படி குட்டி ஆக்கி காரில் கூட்டு போவான் நம்ம ஹீரோ. காரில் கூட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த டிராகன் சொல்லிகிட்டே இருக்கும், நான் எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா காணாமல் போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் லைப்ரரியில் போய் படிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெனால்டோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் சொன்னேன் நான் யாருமே அட்டாக் பண்ணலன்னு சொன்னேன், யாருமே நம்பள தெரியுமா என்னையே, நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒன்று நம்புகிறேன், ஏன்னா நானும் ஒரு அனாதை தானே, அனாதையாக இருக்கும்போது நானும் அன்புக்கு ஏங்கினேன், என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, இப்போ நான் சொல்கிறேன் யார் நம்புறாங்களோ இல்லையோ ஒன்று நான் நம்புறேன் அப்படி நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அந்த டிராகனும் கேங்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த டிராகனை வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். அங்கே நம்ம ஹீரோயின் டிராகனை அப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இது ரொம்ப கியூட்டாக இருக்கே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அது டிராகன்மா ஏதோ பூனைக்குட்டி மாதிரி கொஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகனை ஹீரோனியை பார்த்து பயந்துட்டு ஐயோ கேங்கு இவங்க ரொம்ப பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கோம். அப்புறமா நம்ம ஹீரோயினி வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் காரணம், நான் தேட வைக்கிங் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நைட் ஆயிடுது தூங்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி அந்த எக்கிண்டா டிராகன் இருக்கு பாத்தீங்களா, அதை வேணா நான் என் கூட வச்சு தூங்கிவா அப்படி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே அப்படி சொல்லிக்கிறான். ஆனா மனசுக்குள்ள அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது ரொம்ப பொறாமையா இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அந்த டிராகனை பத்தி பொறாமப்பட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து எஞ்சதுக்கு அப்புறம் என்ன நான் வழக்கத்தை விட ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், உடம்பு வேற சரியில்லையே டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினை வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு மண்டையில கொம்பு இருக்கு, ஒருவேளை இவ டிராகனா போலோ அவன் நம்ம ஹீரோவை பார்த்து வாங்க கேங்கு நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படி கேட்கும்போது
நல்லா தூங்குனேன். அடியே யாருடி இவ? குட்டி பூனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம ஹீரோயினி உள்ள வந்து, இவ தான் எக்கின்டா டிராகன்னு சொன்னோனே, என்னது எக்கின்டா டிராகனா? இவ எப்படி பொண்ணா மாறுனா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஷாக்காயிருவான். அப்போ அந்த எக்கின்டா டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட, நான் இவங்க கூட நைட்டு தூங்குனேனா, தூங்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, அப்படியே நான் இவங்கள மாரி ஒரு பொண்ணா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது பொண்ணா மாறிட்டியா? ஆமா, உன்னால திரும்ப டிராகனா மாற முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது, ட்ரை பண்ணி பார்க்குதேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு, நான் டிராகனா மாற போறேன் யா! அப்படி சொல்லிட்டு கத்துவோம் பாருங்க அந்த குட்டி பொண்ணு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே வீட்டுக்குள்ள டிராகன் ரெக்கையெல்லாம் வரும் பாருங்க. அங்க இருக்க தட்டு சாமான்லாம் பறக்கும். சாப்பாடுலாம் கீழே கொட்டிட்டு இருக்கும்போது, ஏமா நிறுத்துமா நிறுத்துமா நம்ம ஹீரோ கதறிட்டு இருப்பான். அப்படியே டிராகன் அமரும்போது அங்க ஜன்னல் கதவெல்லாம் உடஞ்சி தெரிச்சு வீடே அல்லங்கோலமா மாறிடும். அங்க குட்டி பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ டிராகனா மாறுவியான்னு தெரியல, இருந்தாலும் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லும்போது டிராகன் குட்டி பொண்ணு எக்கின்ட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோனி, வாரியா நம்ம வேணா ஷாப்பிங் போலாம், உனக்கு சட்டையெல்லாம் எடுக்கணும்ல, பாரு தொலை தொலைன்னு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவையும் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ, இல்ல நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஹண்டிங் போறீங்களா, வேண்டாம் எங்க கூட வாங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல ஹண்டிங்லாம் இல்ல, நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்லும்போது, அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த ரெட் ரோஸ் கில்ல இருக்கிற சாகேவை தாங்க பார்க்க வந்திருக்கான். சாகே பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜாலியா மொபைலை நோண்டிட்டு இருக்கான். அப்ப சாகே சொல்றாங்க, நீ எஸ்ரேன் கேட்டுக்குள்ள போனேன். ஆமா போனேன். உள்ள போனதுக்கப்புறம் டிராகனை சம்மன் பண்ணேன். டிராகன் கூட மனுஷங்களாம் வந்தானுங்க. நீ அவங்கள கொல்லும் போது திடீர்னு ஒன்ட்ட இருக்க சிஸ்டம் அவங்க எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போயிடுச்சு. இப்போ அந்த டிராகன் உன் கூட இருக்கு, அதுக்கு ஐடி கேட்டு வந்திருக்கு அதானே அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, அதான் கரெக்டா சொல்றியே, பரவாயில்ல, காரியத்தை கடக்கச்சிதமா புரிந்து கொண்டாயே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு சாகேவும், இப்போ நீ என்கிட்ட என்னதான் கேட்க வர அப்படின்னு சாகே கேட்டோன்னே, நம்ம ஹீரோ இங்க மொபைல பாருங்க, இங்க நம்ம ஹீரோயினி அங்க எக்கிட்டாக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இங்க பாருங்க, எனக்கு எஸ்ராங் கேட்டுக்கு போறதுக்கு மறுபடியும் ஒரு ஐடி கார்டு வேணும், நான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டுட்டு டக்குன்னு உள்ள யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கமாண்டர் பேக்கு தாங்க. இதுக்கு முன்னாடி ஐடி கார்டெலாம் செக் பண்ணாங்க பாருங்க. அவங்க உள்ள வந்துட்டு, இவங்களா, இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ நீங்களா, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சாகே பயந்துருவாங்க, ஏதாச்சும் வம்பிழுத்து வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல, இவர் ரொம்பவே நல்லவர், இங்க மக்களை பத்தி இவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இவன் நல்லவனே அப்படி சொல்லிட்டு சாகை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் எவ்வளவு பெரிய எமகாதகம் தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ரியாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, அப்புறம் நம்ம ஹீரோ, நீங்க எனக்கு எஸ்ராங் பாஸ் கொடுத்துருங்க, சரிங்க நாங்க இருந்து கிளம்புவோம் அப்படி சொல்லும்போது, உடனே நம்ம சாகே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க உள்ள என்னென்ன மாசம் இருக்குன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சாகை கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, தெரியுமே, அங்க மைவரன்ஸ் டிராகன் இருக்கும், மவுண்டைன் ஜெயின்ஸ் இருக்கும், ஜெயின்ட் ஆர்கஸ் இருக்கும், அப்புறமா கடைசியா கடல்வால் மான்ஸ்டர் த எல்க்ரோ இருக்கும் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு சாகேவும், உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு சொல்லும்போது, அதை கேட்டு பேக்கு, என்னது எஸ்ராங் கேட்டுக்குள்ள போறானா, இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சீராங்க ஐடி கார்டு வச்சிருந்தான், இவன்ட்டு ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படி சொல்லிட்டு பேக்கா இருக்காங்க பாருங்க கமாண்டர், அவங்க மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ, அங்கிருந்து நான் கிளம்புறேங்க, சரி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப சாகே அங்க கமாண்டர் கிட்ட, உங்களுக்கு அந்த டீமன் கல்ட் சடங்கு அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுதா அப்படி கேட்டோன்னே, அதுக்கு கமாண்டரும், இல்ல அவங்கள பத்தி முழுசா தெரியல, ஆனா சீக்கிரம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா, அப்படின்னா என்ன சீக்கிரம் தெரியும்னு சொல்லிட்டு சாகே கேட்கும்போது, அதுக்கு கமாண்டர் சொல்லுவாங்க, அவங்க புதுசா ஒரு சடங்கு பண்ண போறாங்களாம், அது ஹுவாங்ன்ற அந்த இடத்துல நடக்க போகுது அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம சாகேவும், அது எஸ்ராங் டஞ்சன் கேட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம எக்கிண்டா குட்டி டிராகனுக்கு ஹீரோனி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. அங்க எக்கிண்டா டிராகன், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே, நம்ம ஹீரோவும், ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, சரி வா நம்ம உடனே எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கிண்டா டிராகனை கூட்டு போகும்போது, நம்ம ஹீரோனியை பார்த்து ஹீரோ சொல்லுவான், இப்போதைக்கு நீ வர வேண்டாம், இப்போ நானும் எக்கிண்டா மட்டும் போறோம், நம்ம எல்லாருமே டீமா போவோம் பாத்தியா, அப்ப வேணா நான் உன்னை கூட்டு போறேன், சரி நான் அங்கிருந்து கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க எக்கிண்டா டிராகனை கூப்பிட்டுக்கிட்டு எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ள போவான். நம்ம ஹீரோனியும் போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எக்கிண்டா டிராகன் பாய் பாய் சியோலா அப்படின்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்டு எக்கிண்டா டிராகன் அங்கிருந்து போவாங்க. டஞ்சன் கேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ எக்காரந்து கொண்டும் அந்த தண்ணிக்குள்ள போகக்கூடாது, அங்க பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ என் கூடயே தான் இருக்கணும், அடிக்கடி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் நான் சொல்லாமல் உருவம் மாறக்கூடாது, ஏன்னா இங்கே நிறைய மான்ஸ்டர் சுற்றி இருக்கு, டக்குன்னு நீ மாறதை பார்த்துட்டா கிட்ட வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே எக்கிண்டா டிராகனுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன் அப்படின்னு எக்கிண்டா டிராகன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆம்னிசென்ட் பவர் மூலமாக இங்கே பக்கத்தில் என்ன மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். எங்கே இருக்குது
இதா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன், ஜெயண்ட் டார்க் அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த பவர் ஆஃப் டெம்டேஷன் பவர் மூலமா அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ பக்கத்துல கொண்டு வர வச்சிருவான். அது கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ த டீமன் பவர் ஆஃப் 1000 அப்படி சொல்லிட்டு அந்த எரும மந்திரங்கள் பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் யூஸ் பண்ணி வெறி கொண்டு வேகமா ஓடி போய் அந்த பெரிய மான்ஸ்டர் அடிப்பான் பாருங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அது திருப்பி நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னடா நான் இந்த பவர் யூஸ் பண்ணி இதுக்கு ஒன்றாகலையா, எனக்கு தெரியுது, இதுதான் இந்த எஸ்ராங்கேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ரெடி ஆவான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை திருப்பி அட்டாக் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு பவர் ஆஃப் டார்க் ஸ்பியர் அப்படி சொல்லிட்டு அந்த வெப்பனை கொண்டு வந்து அதோட தொண்டையில குத்தி மண்டை வழியா வெளியே எடுத்துருவாரு. இருந்தாலும் அது நம்ம ஹீரோவை அதோட கையில் இறுக்கி பிடிச்சிரும். நம்ம ஹீரோ அப்படி லாக் ஆயிருவான். அதை பார்த்து எக்கிட்டா டிராகன் டார்க் ஸ்டார்ம் அப்படி சொல்லிட்டு அந்த புயலை கிளப்பி விட அதை பார்த்துட்டு அந்த புயல் அடிச்சு நம்ம ஹீரோவை அப்படி ரிலீஸ் பண்ணிடுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ எக்கிண்டா சூப்பர் செம்மையா வேலை பார்த்தப்போ அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் தண்டர் அண்ட் லைட்னிங் டீமன் பவர் அப்படி சொல்லிட்டு கையில கொண்டு வந்து மண்டையில ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அந்த பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுல ஒரே அடியில அந்த மான்ஸ்டர் செத்து போயிருது. அது செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஸ்கிரீன் பாப் ஆகி நீங்க எஸ்ராங் மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டீங்க, ஒரு பாயிண்ட் லெவலப் பாருங்க, லெவலப் பண்ணோன்னே நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சாகே சொன்ன மாதிரி இங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம குட்டி பொண்ணு எக்கிட்ட வருவாங்க டிராகன். கேங்கு நான் உங்களுக்கு உதவியா இருந்தேனா அப்படி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா கண்டிப்பா நீ எந்த மாதிரியான வேலை பார்த்தா தெரியுமா, சூப்பரா வேலை பார்த்த அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு கிண்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. கேங்கு என்ன பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப மேல திடீர்னு படப்படம் சத்தம் வரும். என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எக்கிண்டாவும் மேல பார்த்தா அந்த வைனஸ் டிராகன் 1 இல்ல 2 இல்ல நிறைய பறந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன திரான்னு இருக்கும்போது அந்த எக்கிண்டா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ண முடிடுவா. நம்ம ஹீரோவும் என்ன டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஜம்ப் அடிப்பாரு பாருங்க. பவர் ஆஃப் ஸ்கை அப்படி சொல்லிட்டு அந்த ரெக்கையை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு பறந்து போயிட்டு இருப்பாரு. அதுங்க விடாம நம்ம ஹீரோவை வேகமா துரத்தி நம்ம ஹீரோவோட அந்த ரெக்கையவே கடிக்க வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்ட இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும்போது அதை பார்த்து எக்கிட்ட அந்த குட்டி பொண்ணு டிராகன் இல்ல இப்படி நடக்கக்கூடாது, என் ட்ரெஸ் போயிடும், என் ட்ரெஸ்ஸை இவர் பாராட்டினாரு, எனக்கு என் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு கத்தவா பாருங்க. அந்த எக்கிட்டா குட்டி பொண்ணு டிராகனு கத்த உடனே பெரிய சைஸ் டிராகனா மாறிடுவாங்க. மாறின உடனே அங்க இருக்க மற்ற வைனஸ் டிராகனை அப்படி நசுக்கி கொள்வா பாருங்க. அங்க இருக்க மற்ற வைனஸ் டிராகன்லாம் இவ முன்னாடி குட்டி டிராகனா தெரியும். இவ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டிராகனா இருப்பா. இருக்கிற எல்லா டிராகனையும் கையில பிடிச்சி நசுக்கி கடிச்சு எல்லாத்தையுமே கொன்னு எரிஞ்சிருவா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு பறந்து போக பார்க்கும். சும்மா ஒரே கையில அப்படி பிடிச்சி நசுக்கி கொள்வா பாருங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ரெனால்டு துரத்திட்டு வந்தானே அப்ப பாம்போல இருந்தாலே அவதானா இவ என்ன நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒருவேளை இவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பா பாருங்க. எக்கிண்டா டிராகன் பயங்கரமா வானத்தை பார்த்து கத்துவா பாருங்க. செம்ம மாசா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. போக போக செம்மையான ட்விஸ்ட் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. இந்த எபிசோட் செம்மையா இருந்துச்சுல்ல. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், நீங்க பார்க்கணும்னா மறக்காம போய் பாத்துருங்க. கண்டிப்பா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன்.